செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். நீலகிரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு இ பாஸ் இன்று முதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழக கேரள எல்லையில் காவல்துறையினர் சோதனை நடத்தி வருகிறார்கள். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்க கேட்கலாம். சுரேஷ்குமார், வணக்கம். தற்பொழுது இ பாஸ் கொண்டு வரக்கூடிய வாகன ஓட்டிகளிடம் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? மேலும் இல்லாதவர்களிடம் என்னென்ன அறிவுரைகள் வழங்கப்பட்டு வருகின்றன? என்ன நிலவரம் அங்கு? வணக்கம். சென்னை உயர்நீதிமன்றம் மே 7ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை, ஜூன் 30ஆம் தேதி வரை நீலகிரி மாவட்டத்துக்கு வர இ பாஸ் முறையை அமல்படுத்துமாறு உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதனை அடுத்து 7ஆம் தேதி முதல் வெளி மாவட்ட சுற்றுலா பயணிகள், மாநில வாகனங்கள் நீலகிரி மாவட்டத்திற்கு வர இ பாஸ் கட்டாயம் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருந்தது. அதன்படி நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் வணிக ரீதியாக வருபவர்கள் இ பாஸ் பெறுவதற்கு இளையதள முகவரி மிகவும் எளிமையாக இளையதளம் உருவாக்கப்பட்ட நிலையில் இளையதள முகவரியை மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. இ பாஸ் கேட்டு விண்ணப்பிக்க அனைவருக்குமே இ பாஸ் வழங்கப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி அருணா அவர்கள் தெரிவித்தார். TN43 பதிவு எண் கொண்ட நீலகிரி வாகனங்கள் மற்றும் அரசு பேருந்துகளில் நீலகிரி வருபவர்களுக்கு இ பாஸ் தேவையில்லை என அறிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து கேரள, கர்நாடகா மற்றும் அண்டை மாநிலங்களை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் கூடுதல் வழியாகவே உலகை போன்ற சுற்றுலா தலங்களுக்கு செல்கின்றனர். தமிழக கேரள எல்லை சோதனை சாவடியான நாடுகாணி, பாட்டவயல், தாலூர், சோலாடி, நம்பியார்குன்னு போன்ற எல்லை சோதனை சாவடியும் கர்நாடக தமிழக எல்லை சோதனை சாவடியுமான கக்கநல்லா சோதனை சாவடியும் உள்ளது. இந்த நிலையில் இன்று காலை 6 மணி முதல் இ பாஸ் மூலமாகவே அண்டை மாநில சுற்றுலா பயணிகள் வருகை பெற வேண்டும் என அறிவித்துள்ளனர். ஆனால் தமிழக கேரள எல்லை பகுதியில் ஒரு சிலர் இ பாஸ் எடுத்துக்கொண்டு வந்த நிலையில் சிலர் இ பாஸ் நடைமுறை தெரியாமல் குடும்பத்தோடு நீலகிரி மாவட்டத்துக்கு வருகை தந்தனர். இதனையடுத்து காலை முதல் இதற்காக நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் வாகன ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். சில சுற்றுலா பயணிகள் இ பாஸ் வைத்துக் கொண்டு வந்தனர். சில சுற்றுலா பயணிகள் இ பாஸ் இல்லாமல் வருகை பெறும் சூழ்நிலையை பயணிகளுக்கு காவல்துறையினர் அதிகாரிகள் செல்போன் மூலம் பெற்றுக் கொள்வதற்கான உதவிகளையும் செய்தனர். கேரளா மற்றும் கர்நாடகாவில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகள் வாகனம் மட்டும் இ பாஸ் இருப்பதால் அனுமதிக்கப்பட்டு வருகிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்குமார். கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்.